ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு Shivya Times. இன்றைக்கி நான் உருவாக்கின கனவு தோட்டத்தை பற்றி பார்க்க போகிறோம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். சேனலுக்கு நீங்கள் ஃபஸ்ட் டைம் வரீங்கன்னா கீழே இருக்க சிகப்பு கலர் சப்ஸ்கிரைப் பட்டனையும் பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானையும் ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. இந்த தோட்டம் உருவாக்கி 1 வருஷம் ஆகுதுங்க. போன லாக்டவுனில் உருவாக்குனது. லாக்டவுன் டைமில் உருப்படியாக செஞ்ச ஒரே வேலை தோட்டம் உருவாக்குனது தான். சிறுகீரை விதைச்சி 1 வாரம் ஆகுதுங்க. எல்லாமே நல்லா முளைச்சிருச்சு. இன்னொரு 15 நாளுக்குள்ளே இதை அறுவடை பண்ணிடலாம். நந்தியவட்ட செடி நல்லா அழகாக வளர்ந்துருக்குது. பூவும் அழகாக இருக்குது. கண்டிப்பாக உங்களால் முடிஞ்சால் இதை வீட்டில் வச்சு வளருங்க. இந்த ரோ ஃபுல்லாக ஒத்தையடுக்கு செம்பருத்தி வச்சுருக்கேன். 3 டிஃப்ரெண்ட் கலரில் இருக்குது. ஒன்று சிகப்பு, ஒயிட், அதுக்கப்புறம் சாண்டல் கலர், அதுக்கப்புறம் டபுள் கலர். இது பவளமல்லி பூச்செடி. இதுவும் ஒரு 3 மாதம் ஆயிடுச்சுங்க வச்சு. இது பன்னீர் திராட்சை. மொத்தம் 4 செடி வச்சுருக்கேன். இது கொடி வெரைட்டி, அதனால் பந்தல் போட்டிருக்கேன். பந்தல் போட்டு வளர்த்தா தான் கொடி நல்லா படர்ந்து வளரும். இதுவும் ஒரு 3-4 மந்த்ஸ் ஆயிடுச்சு. வச்சதுக்கப்புறம் இன்னும் காய் பிடிக்கலை. பட் கொடி நல்லா படர்ந்து வளருது. இந்த சீசனில் காய் பிடிக்கும்னு எதிர்பார்க்குறேன். இங்கே பாருங்கள், இலை மேலே சாணி கரைச்சி தெளிச்சிருக்கோங்க. எதுக்காகனா ஒரு 3 ஆட்டுக்குட்டி இருக்குங்க. அதோட தொல்லை தாங்க முடியல. இந்த செடியை பாருங்கள், சுத்தமாக காலி பண்ணிருச்சு. சாணி வாசத்துக்கு ஆட்டுக்குட்டிங்கெல்லாம் இப்போ கிட்ட வரதில்லைங்க. இது சிறுநெல்லி செடி. இதுவும் சூப்பராக வளர்ந்துருக்கு. இன்னும் காய் பிடிக்கலை. இது ஃபுல்லாக சின்ன வெங்காயம் விதைச்சிருக்கோம். ஒரு 10 டேஸ் ஆச்சு. பரவாயில்ல, நல்லா வளர்ந்துருக்கு. இது பன்னீர் ரோஸ் செடி. இதையும் ஆட்டுக்குட்டிங்க விடலைங்க. அதனால தான் இதுக்கும் சாணி ட்ரீட்மெண்ட் கொடுத்துருக்கோம். இங்கே 5 வெண்டங்காய் செடி இருக்குங்க. வெண்டங்காய் சீசன் முடிஞ்சிருச்சு. எல்லாம் காய்ச்சி முடிஞ்சிருச்சு. ஒரு செடிக்கு ஒரு காய் தான் இருக்குது இப்போதைக்கு. சோற்றுக்கற்றாழை செடி ஒரு 3-4 இருக்குது. இங்கிலீஷில் ஆலோவேரான்னு சொல்லுவோம். இதுவும் நந்தியவட்ட செடி. பட் நம்ம ஃபஸ்ட்டு பார்த்த செடி இல்லை. இது டிஃப்ரெண்ட் வெரைட்டி. இது பங்கனப்பள்ளி மாங்காய் வெரைட்டி. செடி வச்சு 1 இயர் ஆகுதுங்க. செடி நல்லா வளர்ந்துருக்கு. இந்த ரோ ஃபுல்லாக வாழை வெரைட்டி வச்சுருக்குங்க. ஒரு 2 வெரைட்டி இருக்குது. ஒன்று நேந்திரன், இன்னொன்று செவ்வாழை வச்சுருக்கோம். இது நேந்திரன் வெரைட்டி. இது செவ்வாழை. இது ஸ்டார் ஃப்ரூட் செடி. நர்சரியிலிருந்து வாங்கிட்டு வந்து வச்சு 10 டேஸ் ஆகுது. பார்த்தா பூ கூட இருக்குது. பட் ரொம்ப சின்ன செடிங்கிறதுனால இது காய்க்காதுன்னு நினைக்கிறேன். இது லிச்சி பழம் செடி. இது அத்திப்பழம். இந்த செடி வச்சு ஒரு 4 மந்த்ஸ் தான் இருக்கும். பட் செடி நல்லா வளர்ந்துருச்சு. காய் கூட இருக்குது பாருங்கள். மொத்தம் 3 அத்தி செடி இந்த ரோலே வச்சுருக்கேன். 3 செடியிலையுமே காய்கள் இருக்குது. இதுவும் லிச்சி செடி தான். ஃபஸ்ட்டு பார்த்த செடியோட இது கொஞ்சம் பெருசாக வளர்ந்துருக்கு. இது சீத்தா செடி. நார்மலாக நம்ம கடையில் வாங்குறோம்ல அந்த சீத்தா கிடையாது. இது பழம் கொஞ்சம் பெருசாக இருக்கும். நம்ம வீடியோ பார்ட் 1ல் பார்க்குற இது லாஸ்ட் செடி. இது பெரிய இலந்தை. அங்கே காய்கள் கூட நல்லா அழகாக இருக்குது. பெருசாகவும் இருக்குது. இந்த செடியும் 1 இயர் தான் ஆகுது. பட் காய்கள் நிறையா பிடிச்சிருக்கு. பாருங்கள், கொத்து கொத்தாக காய்ச்சிருக்கு.
பூ கூட பாருங்கள் நிறையா இருக்குது. சின்ன சின்ன பிஞ்சுலாம் அந்த பூவில் இருந்து இப்போ வர ஆரம்பிச்சிருச்சு. நம்ம கனவு தோட்டத்தில் மொத்தம் 6 ரோ இருக்குங்க. இப்போ நான் பார்ட் 1ல் மொத்தம் 2 ரோ தான் காட்டியிருக்கேன். மீதி இருக்கிற ரோவில் என்னென்ன செடி இருக்குது அப்படிங்கிறத வந்து நம்ம பார்ட் 2 வீடியோவில் பார்க்கலாம்.